Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் நம்ம டெட் சீரீஸில் நெக்ஸ்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம growth அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம் அண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் பார்த்தோம். அதுக்கான எம்சிக்யூஸும் பார்த்துருந்தோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன். சரி, நம்ம பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய சயின்டிஸ்ட் ஆர் நிறைய எஜுகேஷனலிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு கோர் கான்செப்டாக இருக்கக்கூடிய ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு 13 பிரின்சிபல்ஸை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் இஸ் பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கும்போது நமக்கு பேர்லேயே தெரியுது, இட் இஸ் கண்டினியூஸ். அதை தான் வந்து நம்ம இந்த பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் வந்து ஒரு கண்டினியூஸான ப்ராசஸ். இதை வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம் இல்லையா, growth அண்ட் டெவலப்மெண்ட்டில். டெவலப்மெண்ட் வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ், ஊம்லேருந்து டாம் வரைக்கும் நடக்கும். அதாவது கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாக வந்து சொல்கிறாங்க, பிரின்சிபல் ஆஃப் கண்டினியூட்டி. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்ம் பேட்டர்ன். யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட் வந்து ஒரு ரெகுலர் சீக்வன்ஸை தான் வந்து நமக்கு எப்பவுமே ஃபாலோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு க்ரால் பண்ண தவழ ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உட்காரும், அப்புறமா நிற்கும். இந்த மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ரிப்பீட்டட் ஒரு ரெகுலரான ஒரு ப்ராசஸை தான் வந்துட்டு சீக்வன்ஸை தான் வந்துட்டு டெவலப்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களுமே அந்த மாதிரி தானே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு ரெகுலர் சீக்வன்ஸ் வந்து இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் பேட்டர்ன் வந்து அதோட டெவலப்மெண்ட்டில் வந்து இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டீத் ஃபால் என்ன சீக்வன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தைக்கு பல் விழுகுதுன்னா ஃபஸ்ட்டு முன்பல் விழுகும், அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறது விழுகும். இந்த மாதிரி தானே ஒரு சீக்வன்ஸ் ஃபாலோ ஆகுது. அதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் யூனிஃபார்ம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ என்ன சொன்னோம், பேட்டர்னில் தான் குழந்தைங்க டெவலப் ஆகுறாங்கன்னு சொன்னோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாலிங் ஆஃப் டீத் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஃபாலிங் ஆஃப் டீத் வந்து ஒரு குழந்தைக்கு 3 வயசில் விழுகுது அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு 4 வயசில் விழுகலாம், 3.5 வயசில் விழுகலாம். அதுதான் வந்துட்டு அங்கே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்க 9 மாதத்துலேயே பேச ஆரம்பிக்கும், சில குழந்தைங்க 2 இயர்ஸ் ஆகும்போது தான் பேச ஆரம்பிப்பாங்க, சில குழந்தைங்க 11 மந்த்ஸ்லேயே நிற்கிறதுக்கோ இல்லை நடக்கிறதுக்கோ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு குழந்தை வந்து 14 மாதம் 15 மாதம், அந்த 5 மந்த்ஸ் ஒரு கேப் இருக்கு இல்லையா. அதுதான் வந்துட்டு இங்கே இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தையுமே யூனிக், எவ்ரி சைல்டு இஸ் யூனிக். ஈவன் ட்வின்ஸாக இருந்தாலுமே ஒரே வீட்டில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்களுமே வந்து டிஃப்ரென்ஸ் காட்டுவாங்க. அதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஹோல் பார்ட், அதுலேருந்து ஹோல்லேருந்து மூவ் டு தி பார்ட். அதாவது ஹோல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து கை கால் அசைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹோல் ஹேண்டு தான் அவங்க அசைப்பாங்க. ஒரு பொருளை எடுக்கணும் அப்படிங்கும்போது ஃபுல் ஹேண்டையும் ட்ரை பண்ணுவாங்க, ஃபுல் லெக்கையும் வச்சு மூவ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி தனியாக உங்களுக்கு ஒரு ஃபிங்கரையோ ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டுமோ இல்லை அந்த 5 ஃபிங்கர்ஸை மட்டுமோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வராது. ஸோ ஃபஸ்ட்டு த ஹோல் பார்ட் ஆஃப் த பாடி தான் மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறது. அதை போய் கரெக்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பூனை பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஸ்பூனை வந்து ஃபுல் கை வச்சு அவங்க தடவுறது எடுக்கிறது ட்ரை பண்ணுறது இது பண்ணுவாங்க. அது ஒரு ஃபிங்கர் பிடிச்சி 2 ஃபிங்கர் பிடிச்சி எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. அதுதான் வந்து இங்கே பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன். ஃபஸ்ட்டு ஹோல், டெவலப்மெண்ட் கோஸ் ஃப்ரம் ஹோல் அண்ட் தென் மூவ் டு பார்ட்ஸ். அதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் இன்டகிரேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறோம். அது வந்து கோஆர்டினேஷன் தான் இதோட மெயின் வேர்டுன்னு சொல்லும் போது கோஆர்டினேஷன். அந்த கோஆர்டினேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக தான் வந்து ஹோல் பார்ட்லேருந்து தே மூவ் டுவர்ட்ஸ் பார்ட்ஸ். அதுதான் வந்து இங்கே நம்ம ஹோல் டு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்டர்ரிலேஷன். இன்டர்ரிலேஷன் அப்படிங்கும்போது ஒரு டைமென்ஷனுமே வந்துட்டு இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. உங்களுக்கு எல்லா ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுமே வந்து கனெக்டடாக இருக்கும். ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷனல் எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டடாக இருக்கும். உன்னுடைய க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆச்சு, ஒரு விஷயத்தில் அஃபெக்ட் நடக்குது அப்படின்னா அது இவென்ச்சுவலாக இட் வில் அஃபெக்ட் அதர்ஸ் ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சிக்காக இருக்காங்க அப்படிங்கும்போது ஃபிசிக்கலாக தானே நீ சிக்காக இருக்க, நீ வந்து பாடலாமே, நீ வந்து இல்லை படிக்கலாமே, அகடமிக்கில் வந்து பண்ணலாமே, யோசிக்கலாமே, அந்த மாதிரியெல்லாம் சொன்னால் தட் இஸ் நாட் பாசிபிள். உடல் தானே பாதிக்கப்பட்டிருக்கு, மனதளவில் வந்து நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னா அது முடியாது இல்லையா. பிகாஸ் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஒன்று உடல் வந்து மனதோட இன்டர் ரிலேட் ஆயிருக்கு, எமோஷனலோட இன்டர் ரிலேட் ஆயிருக்கு, சோஷியல் டெவலப்மெண்ட்டோட இன்டர் ரிலேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்றும் இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறது, அந்த டைமென்ஷனை தான் வந்து நம்ம இங்கே பிரின்சிபல் ஆஃப் இன்டர் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், எமோஷனல் எல்லாமே வந்து இன்டர் ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங்.
மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங் அப்படிங்கும்போது ரெண்டுமே தேவைப்படுது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு. மெச்சுரேஷனும் தேவை, லேர்னிங்கும் தேவை. ஒரு குழந்தை வந்து எழுதுறதுக்கு தெரியணும் அப்படின்னா அதனுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், ஃபிங்கர் மசில்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கணும். அதே சமயம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த டீச்சர் அப்படிங்கிறத கிராப் பண்ணிக்கிற அளவுக்கு மென்டல் ஹெபிலிட்டியும் வந்து அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகிருக்கணும். ஸோ மெச்சுரேஷன், லேர்னிங் ரெண்டுமே வந்து அந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ தான் வந்து ஒரு குழந்தையால் அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்க முடியும், மெச்சூரிட்டி லெவலை வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் மெச்சுரேஷன் அண்ட் லேர்னிங். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது இங்கே ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படி கொடுக்கறது தான் ஜாயிண்ட் ப்ராடக்ட். தட் இஸ் ஹெரிடிட்டி கிவ்ஸ் தி பேஸ் அண்ட் என்விரான்மெண்ட் வந்து அதை ஷேப் பண்ணுது. ஹெரிடிட்டி தான் ஒரு ஃபவுண்டேஷன், பேஸ் மாதிரி. என்விரான்மெண்ட் வந்து அது ஷேப்பிங்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு என்விரான்மெண்ட். இது ரெண்டுமே பிரிக்க முடியாது ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஒரு குழந்தை டெவலப் ஆகணும் அப்படின்னா ஹெரிடிட்டியாகவும் அதுக்கு அந்த கேப்பபிலிட்டி ஆர் அந்த ஜீன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை அதை ஷேப் பண்ணக்கூடிய அளவில் இருக்கணும். ரெண்டுமே தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை நல்லா பாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜெனட்டிக்கலாகவே அவங்களுக்கு வந்து அந்த பாடுற டேலண்ட் இருக்கும். அதை வந்து என்விரான்மெண்ட்டில் ஒரு டீச்சர் வச்சோ இல்லை ஒரு நல்ல கிளாஸ்க்கு அனுப்பியோ அதை வந்து நம்ம ஷேப் பண்ண முடியும். இப்போ தோனி வந்து கிரிக்கெட்டில் எக்ஸலாக இருக்காரு, இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒருத்தங்க வந்து எக்ஸலாக இருக்காங்க அப்படின்னா they genetically have that interest, they genetically have that capability to achieve in that. அதுக்கு வந்து என்விரான்மெண்ட் ஷேப் தான் பண்ண முடியும். ஸோ ஹெரிடிட்ரி, என்விரான்மெண்ட் ரெண்டுமே இருந்தால் தான் அது வந்து டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். தட் வி கால் இட் அஸ் ஜாயிண்ட் ப்ராடக்ட். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஜாயிண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் டெவலப்மெண்ட். டோட்டல் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது இட் கவர்ஸ் எவ்ரி திங், எல்லா ஆஸ்பெக்டையும், ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோஷியல் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறது தான் டோட்டல் டெவலப்மெண்ட். எல்லாமே டெவலப் ஆகி இருந்தால் மட்டும்தான் அது டோட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ ஒரு ஸ்கூலில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து சப்ஜெக்ட்ஸ் மட்டும் டீச் பண்ண மாட்டாங்க இல்லையா, கேம்ஸு, வேல்யூஸு, டீம் ஒர்க்ஸ் எல்லாமே டீச் பண்ணுறாங்க. அதுதான் வந்து இங்கே டோட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டீச்சர் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத்துக்கு தான், குழந்தையோட ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத்துக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். ஒரு அகடமிக்ஸ் மாத்திரம் கொடுக்கக்கூடாது, இல்லை ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு மாத்திரம் கொடுக்கக்கூடாது. ஃபிசிக்கல், எமோஷனல் எல்லாமே வந்து கொடுத்து ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டாக வந்து கொண்டு வரது தான் வந்துட்டு டோட்டல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். இங்கே பிரின்சிபல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட்டுக்கு வந்து சர்டன் ஃபிக்ஸட் டைரக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி தான் இந்த டைரக்ஷனில் தான் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செஃபலோகார்டல். செஃபலோகார்டல் அப்படிங்கிறது ஹெட்டு டு டோ, ஒரு தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிறது தான் வந்துட்டு செஃபலோகார்டல் டெவலப்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை வந்து ஹெட்டை தான் கண்ட்ரோல் பண்ண கற்றுப்பாங்க. ஒரு குழந்தை என்ன சொல்லுவோம், பிறந்து கையில் கொடுக்கும்போது குழந்தைக்கு கழுத்து நிற்கலை, சரியாக பார்த்து பிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை கழுத்து நின்றுச்சு அப்படிங்கிறது அந்த ஹெட் மூமெண்ட், ஹெட்டோட கண்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு குழந்தை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆர் க்ரோத் அப்படிங்கும்போது இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹெட் அண்ட் தென் இட் மூவ்ஸ் ஆன் டோ. தலையிலிருந்து கால் வரைக்கும் இந்த டைரக்ஷனில் ஹெட்டிலிருந்து டோக்கு போகுது இல்லையா, இதை தான் வந்துட்டு செஃபலோகார்டல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராக்சிமோடிஸ்டல். ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் த பாடி, நியரில் இருந்து அவுட்டர் பார்ட்டுக்கு போகிறது. ஓகேங்களா, ஸ்பைனல் டு அவுட்வர்ட்ஸ், சென்டர் ஆஃப் த பாடி, ஒரு பாடியோட சென்டர்லேருந்து அவுட்வர்ட் இந்த சைட் அண்ட் இந்த சைடு மூவ் ஆகிறது தான் வந்துட்டு ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேபி வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டர் தான் மூவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா ஆர்ம்ஸுக்கு போவாங்க, அப்புறமா தான் ஃபிங்கர் மூமெண்ட்டுக்கு போவாங்க. எடுத்தோடனே ஃபிங்கர் மூமெண்ட் போக மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஆர்ம்ஸுக்கு போகுது, ஆர்ம்ஸ்லேருந்து ஃபிங்கர் போகுது, சென்டர் ஆஃப் த பாடியிலேருந்து இட் மூவ்ஸ் அவுட்வர்ட். அதை தான் வந்து ப்ராக்சிமோடிஸ்டல் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ப்ரிசீட்ஸ் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரக்சர் ப்ரிசீட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனை ப்ரொசீட் பண்ண முடியும். அதுதான் ஸ்ட்ரக்சர் ப்ரிசீட்ஸ் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும். ப்ரிசீட்ஸ் அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை சாப்பிட்ற போகிறாங்க, லிக்விட் ஃபுட்லேருந்து சாலிட் ஃபுட்டுக்கு வர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படும், டீத் டெவலப்மெண்ட் இருக்கணும் சூ பண்ணுறதுக்கு. ஸோ டீத் வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைங்க சைல்டு வந்து த யூசஸ் தெம் ஃபார் சூவிங். அந்த சூவிங் ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சூவிங் ஃபங்க்ஷன் நடக்கும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சர் ப்ரிசீட்ஸ் ஃபங்க்ஷன். பாடி பார்ட்ஸ் ஃபார்ம் பிஃபோர் யூஸ். எந்த தேவைக்காக அந்த பாடி பார்ட் படைக்கப்பட்டிருக்கோ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் குழந்தை அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு இங்கே பிரின்சிபல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட்.
ஒரு க்ரோத்துக்கும் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கும் பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். செஃபலோகார்டல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஹெட் டு டோ டைரக்ஷனில் போகிறது. ப்ராக்சிமோ டிஸ்டல் அப்படிங்கிறது சென்டர்லேருந்து சைடு, அதாவது ஸ்பைனல் டு அவுட்வர்ட்ஸ். ஸ்ட்ரக்சர் ப்ரெசிஸ் ஃபங்க்ஷனுங்கிறது அந்த பாடி பார்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டே ஃபார்ம் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபங்க்ஷன். இதுதான் வந்துட்டு பிரின்சிபல் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கும்போது சைல்ட் மூவ் ஃப்ரம் ப்ராட் ஆக்ஷன்ஸ் டு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். இதை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு கை காட்டுறாங்க, வேவ் பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஃபுல் ஹேண்டும் வேவ் பண்ணுறாங்க, ஃபுல் லெக்கையும் கிக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அந்த ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடாக இருக்கும், அதுக்கப்புறமா தான் ஸ்பெசிஃபிக்காக போகும். ப்ராட் ரெஸ்பான்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸுக்கு போகிறது தான் வந்துட்டு ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கியூமுலேஷன் அண்ட் ரீகேபிச்சுலேஷன். கியூமுலேஷன் அண்ட் ரீகேபிச்சுலேஷன் அப்படிங்கும்போது based on repeated experiences, development builds step by step and some behaviors reappear. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ரீஅப்பியர் ஆகிறது தான் வந்துட்டு குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். டெவலப்மெண்ட் இஸ் குமுலேட்டிவ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிப்பீட், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சில எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் சில பிஹேவியர்ஸ் வந்து ரீஅப்பியர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தைங்களா டாட்லர்ஸாக இருக்கும் போது, ஏர்லி சைல்ட்ஹுட்டில் இருக்கும் போது செல்ஃப் லவ் இருக்கும், செல்ஃப் கேர். அந்த டாட்லர் ஷோஸ் செல்ஃப் லவ். அதுக்கப்புறமா திருப்பி அந்த அந்த பிஹேவியர் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னா அடலசன்ஸில் போகும்போது வருது. அகெயின் இன் டீனேஜ் தே ஸ்டார்டட் ஷோயிங் செல்ஃப் லவ். அதை தான் வந்து சொல்கிறாங்க சர்டைன் ஆர் ஓல்டு பிஹேவியர்ஸ் ரீஅப்பியர். இதுதான் வந்து கியூமுலேஷன் அண்ட் ரீகேபிச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கியூமுலேஷன் அப்படின்னா ரிப்பீட்டட் எக்ஸ்பீரியன்ஸ், டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி டெவலப் ஆகுறது. ரீகேபிச்சுலேஷன் அப்படின்னா ஓல்டு பிஹேவியர்ஸ் ரீஅப்பியர் ஆகுறது. இது எல்லாமும் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் வருது. நெக்ஸ்ட் ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ப்ரெடிக்டபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது டெவலப்மெண்ட் கேன் பி ப்ரெடிக்டட் டு சம் எக்ஸ்டென்ட். சில எக்ஸ்டென்ட்டுக்கு நம்ம டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்ன, க்ரோத் பேட்டர்ன் என்ன, நெக்ஸ்ட் என்ன நடக்கும். ஓகே, குழந்தை வந்து தவழ ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தது நிற்கும், உட்காரும், நடக்க போகிறாங்க, ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போகிறாங்க, டீத் வர ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நெக்ஸ்ட்டு சூவிங் க்ரோத் வந்து டெவலப் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். மோஸ்ட்லி சில்ட்ரன் வந்து ஒரு 6 to 9 months டீதிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, பல்லு கடிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சூ பண்ணணுங்கிறது இருக்குது. இதெல்லாம் தான் அந்த க்ரோத் பாருன்னா ப்ரிடிக்ட் பண்ண முடியும். டெவலப்மெண்ட் கேன் பி ப்ரிடிக்டட் டு சம் எக்ஸ்டென்ட்ஸ்க்கு நம்மளால் டெவலப்மெண்ட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். தட் இஸ் ப்ரெடிக்டிபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் அவுட்டர் கண்ட்ரோல் டு இன்னர் கண்ட்ரோல். பிரின்சிபல் ஆஃப் அவுட்டர் கண்ட்ரோல் டு இன்னர் கண்ட்ரோல். சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், லேட்டர் டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வேல்யூஸ்க்காகட்டும் கண்ட்ரோல்ஸ்க்காகட்டும், வாட் எவர் இட் இஸ். ஃபர்ஸ்ட் தி டிபெண்ட் ஆன் அதர்ஸ், அதுக்கப்புறமா தே டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல், கன்சைன்ஸ் அண்ட் ஓன் வேல்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்டர் சர்க்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா இன்னராக தே வில் ஃபைண்ட் தேர் ஓன் கண்ட்ரோல் வித்தின் தெம்செல்ஸ். ஸ்மால் சில்ட்ரன் பிஹேவ்ஸ் வெல் வென் பேரண்ட்ஸ் வாட்சிங். அதாவது சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் வாட்ச் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கும்போது நல்ல பிள்ளைங்களா பிஹேவியர்ஸ் இருக்கும். பட் லேட்டர் லேர்ன்ஸ் டு ஃபாலோ ரூல்ஸ் ஆன் தேர் ஓன். அதுக்கப்புறமா இல்லை நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னு இன்னராக அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அவுட்டர் கண்ட்ரோல் டு இன்னர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வித் திஸ் ஃபினிஷ் 13 பிரின்சிபல்ஸ் ஆஃப், அதாவது கோர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஒரு மெயினாக இருக்கக்கூடிய ஒரு 13 பிரின்சிபல்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி சில இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் வி ஹாவ் கிவன் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் வந்து நான் இங்கே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில பிரின்சிபல்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டீட்டெயில்டாக வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.